அனைவருக்கும் நெக்ஸ்ட் ஜென் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் மிக 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 நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சியெல்லாம் இங்கே வருது. நீங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தும் ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், உங்கள் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சனி பயிற்சி, சனி மகா பயிற்சி. அதாவது பிரம்மசாஸ்திர முறைப்படி பிரபஞ்ச சக்தி என்பது பிரம்மனால், பிரம்ம ரிஷிகளால், சித்தர்களால், முனிவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த பஞ்சாங்க முறைப்படி, அந்த அகத்திய மாமுனி இவர்களெல்லாம் சொன்ன முறைப்படி இந்த சனி பயிற்சி 6/3/2026 அன்று இந்த சனி பயிற்சி ஆகிறது. இது சரித்திரம் படைத்த சனி பயிற்சி. ஆக இந்த சனி பயிற்சியை திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குஜனூர் போன்ற சனீஸ்வரனுடைய ஆலயங்களில் அன்றைய தினம்தான் சனி பயிற்சி விழா கொண்டாடப்படும். இதை முதல்ல புரிஞ்சுங்க, சரிங்களா? இப்போ ஒரு ஜோதிடத்தின் பலன், நான் உங்களுடைய ஜாதகத்தின் பலன் சொன்ன நடக்கலை, உங்கள் ஜாதகத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும். ஏன்னா பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிடம். ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு தப்பாக இருக்கணும். இந்த ரெண்டு தான் தப்பு. ஒன்று அங்கிட்டு தப்பு இருக்கணும், இல்லை இங்கிட்டு தப்பு இருக்கணும். ஆக பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், சரிங்களா? ஆக இப்போ சனி பயிற்சி பலன்கள் எல்லா ராசிக்கும் போவோம். கும்பம், காலபுருஷ தத்துவத்திற்கு 11ஆம் இடம் கும்பராசி. இந்த கும்பராசிக்கு 12/1 இடத்தின் அதிபதியான சனி பகவான், உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான மீன ராசிக்கு 6/3/2026 அன்று பெயர்ச்சி அடைகிறார். இப்போ உங்களுக்கு ஜென்மச்சனி விடுதலை, பாதச்சனி ஆரம்பம். ஜென்மச்சனி எங்களை போட்டு பாடா படுத்துருச்சு. பட்ட கஷ்டம் இல்லை, பட்ட வேதனை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. வியாபார பாதிப்பு, தொழில் பாதிப்பு, வருமான பாதிப்பு, உடல் பாதிப்பு, எல்லா பாதிப்புகளும் வேதனையும் சந்தித்த உங்களுக்கு இப்போ 2ஆம் இட சனி, பாதச்சனி ஆரம்பம். இது கவலைப்படாதீங்க, ஏன்னா 2ஆம் இடம் இருக்கும் இடத்தை சனி பகவான் விருதி செய்வார். அப்போ 2ஆம் இடம் வருமானம், வியாபாரம். வருமானத்திற்கு என்ன வழிகளோ, வியாபாரம் செஞ்சாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, உத்தியோகம், வியாபாரம், வருமானம், பதவி, வேலை வாய்ப்பு, இதில் பூரா பதவி உயர்வு எல்லாத்திலையும் ஒரு சிறந்த முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஆக குடும்ப வருமானத்திற்குரிய எந்த வழிகளாக இருந்தாலும் அது நிச்சயமாக மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். வெளியூர் போகிறீங்களா போங்க, வெளிநாடு போகிறீங்களா போங்க, வெளி மாநிலம் போகிறீங்களா அங்கே போய் தொழில் செய்கிறீங்களா, பிரமாதமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தே இல்லை. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் தான். அப்போ பாதச்சனி, இந்த பாதச்சனி என்பது கடந்த காலத்தினுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து புதிய வழிகளை, புதிய யோகங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். ஜென்மச்சனி மாதிரி பாதிப்பு கொடுக்காது, புரிஞ்சுதா? ஆக இனி உங்கள் பிரச்சனைகள் தீரும், இனி உங்கள் பிரச்சனைகள் உறுதியாக தீரும். அதே நேரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். வருமான முன்னேற்றத்திற்கு நிச்சயமாக எந்தவித பிரச்சனையும் இல்லை, குறையே வராது. வருமானத்திற்கு எந்தவித குறையும் வராது. அதே நேரம் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திரம் இருந்தால் சூப்பர் தான், உங்களுக்கு அதில் எந்த சந்தேகமே இல்லை, புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் ஒரு இடம் வாங்கலாம், ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கலாம், புரிஞ்சுட்டீங்களா? ஒரு இடம் வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், ஒரு இடத்த விற்று இன்னொரு இடம் வாங்கலாம். ஒரு வீடு அவுட்டரில் கிடைக்குதுன்னா அந்த அவுட்டரில் இடம் கிடைக்குது அப்படின்னா அவுட்டரில் அந்த இடத்த வாங்கிக்கலாம், நல்ல முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும், புரிஞ்சுட்டீங்களா? அதாவது ஊருக்கு அவுட்டரில்
இடம் வாங்கலாமா அப்படின்னு வாங்குங்க. அது மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும், அதில் சந்தேகமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக அதே நேரத்தில் அரசியல் இருக்கேன், எனக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல பதவி கிடைக்குமா? கிடைக்கும். அரசாங்கத்தில் நல்ல பதவி கிடைக்குமா? கிடைக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு ஒரு திறமைகளுக்கு, நல்ல முன்னேற்றத்திற்கு அதில் எந்தவித ஒரு குறைபாடு ஏற்பட போகவில்லை. வருமானத்திற்கு எந்தவித குறைபாடு ஏற்பட போகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ராஜராஜ சோழனுடைய நட்சத்திரம் சதயம், அது உங்கள் ராசியில் தான் இருக்குது. சதயம் என்றால் 100க்கு 100 வெற்றி. சதயம் என்றால் 100க்கு 100 வெற்றி. அப்படிப்பட்ட ராஜராஜ சோழன் இருந்த நட்சத்திரம் தான் அந்த சதய நட்சத்திரம், கும்பராசி. ஆக உங்களுடைய இந்த 2ஆம் இட சனியால் வியாபாரம், வருமானம், முன்னேற்றம் அனைத்திலுமே அற்புதமான ஒரு முன்னேற்றமாக ஏற்படும். எங்கே கவனமாக இருக்கணும்? எங்கே அதிக கடன் வாங்கிடக்கூடாது. ஏன்னா இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிவன் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ வாகனத்தில் போக்குவரத்து கவனமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், கடன் வாங்கிடக்கூடாது, ஆடம்பர கார் வாங்கிடக்கூடாது, ஆடம்பர வீடு வாங்கிடக்கூடாது, அதில் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக அவர் பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு கும்பத்தில் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. கடன், வம்பு, வழக்கு, நோய், அவமானம் இதெல்லாம் தர தயாராக இருக்கும். இதில் கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட் பிரச்சனைக்கு கவனமாக இருக்கணும், சொத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நட்பில் கவனமாக இருக்கணும், பார்ட்னர்ஷிப்பில் கவனமாக இருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? 2ஆம் திருமணத்தில் கவனமாக இருக்கணும், இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அதை பண வரவு, நண்பர்கள் நம்பி ஏமாந்துடக்கூடாது. அப்போ இந்த இடங்களில் மட்டும் கவனமாக இருக்கணும். மற்றபடி உங்களுடைய வருமானத்திற்கு, வியாபாரத்திற்கு, முன்னேற்றத்திற்கு, வேலைக்கு, பதவிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. கவனமாக, நிதானமாக சிந்தித்து ஒவ்வொரு காரியமும் ஈடுபடும்போது ராஜராஜ சோழனை போல் நீங்களும் ராஜாவாக வாழ முடியும். ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.